உண்மையிலேயே சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செம்ம காற்று அடிக்குது. எங்கேயாவது வெயிலில் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேனை வச்சு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை வந்து இந்த மாதிரி சூப்பரான கூலிங் ஃபேன் தான் செய்ய போகிறோம். இதை வந்து நான் ஒரு டிசி மோட்டர், சார்ஜ் மாடியூல், ஒரு சுவிட்சு, ஒரு பேட்டரி இதை வச்சு நான் செஞ்சுருக்கேன். நான் வெயிலில் எங்கேயாவது போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு ஃபேனை தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபேன் எப்படி ஈஸியாக வீட்லேயே செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஃபேன் செய்யறதுக்காக நான் வந்து முதல்ல வந்து பழைய எல்இடியோட ஸ்ட்ரிப்பை மட்டும் எடுத்துருக்கேன். இதில் வந்து எல்இடி இருக்காது, பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்துட்டேன். இதில் வந்து ப்ளஸ் மைனஸ் கொடுத்தா அந்த இடத்துல பவர் வரும், அதனால தான் நான் வச்சுருக்கிறேன். அடுத்து இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சார்ஜ் மாடியூல் தான். சார்ஜ் பண்ணுறதுக்காக டைப் சி சார்ஜ் மாடியூல் எடுத்துருக்கேன். இதை வந்து இந்த இடத்துல வர்ற மாதிரி நான் வச்சு கம்மு போட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிக்கிறேன். அவ்வளோதான், இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதுக்காக வந்து 3.7 வோல்ட்டில் 2200 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இந்த பேட்டரி வந்து இந்த மாதிரி வந்து கம் போட்டு டைட்டாக வச்சு ஒட்டிடலாம். இந்த மாதிரி நூல் வந்து எடுத்துக்கலாம். அந்த நூலை வந்து எடுத்து சுற்றிடலாம். அவ்வளோதான். இப்போ அந்த நூல் மேலே வந்து லைட்டாக ஃபெவிக்விக் வந்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதில் பேட்ரி சென்டரில் வந்து பேட்டரி ப்ளஸ் மைனஸ், இதை வந்து இந்த பேட்டரி ப்ளஸ் மைனஸோட வந்து சார்ஜிங் வச்சிடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பேட்டரியோட அவுட்புட்டை வந்து இந்த மாதிரி 2 ஒயரை வச்சு ப்ளஸ் மைனஸ் வந்து சார்ஜிங் வச்சிடலாம். அவ்வளோ இந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து இதுதான் நம்மளுக்கு எல்இடிக்கு இல்லை எல்இடியாக வர மோட்ரு, அது போகக்கூடிய அவுட்புட் லைனு. இந்த மோட்ரு வந்து இந்த இடத்துல ஓடுற மாதிரி நாம் வைக்க போகிறோம். அதனால் கனெக்ஷன் வந்து இந்த இடத்துல வர மாதிரி கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வரும். அவுட்புட் ப்ளஸ் வந்து இதோட ப்ளஸுக்கு வந்து சால்ரிங் வச்சிடலாம். அவ்வளோ அந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான சுவிட்சை வந்து எடுத்துக்கிறேன். இன்னொரு ஒயரு எடுத்து இந்த சுவிட்சோட ஒரு பின்னில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். அவ்வளோ அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பேட்டரியில் அவுட்புட் நெகட்டிவ் வந்து இன்னொரு பின்னை வந்து ஜாயின் பண்ணிடலாம். அந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து சுவிட்சை வந்து இந்த இடத்துல வர்ற மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து ப்ளூ ஒன் போட்டு ஒட்டிடலாம். இந்த நெகட்டிவ் ஒயரை வந்து மோட்டர் போட லைனோட நெகட்டிவ் வந்து சாப்பிட்டு வச்சிடலாம். அவ்வளோதான், கிட்டத்தட்ட நம்ம செட்டப் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ஒரு சின்ன எல்இடி வந்து எடுத்துக்கிறேன். அப்புறம் 2 சின்ன ஒயர் எடுத்துக்கிறேன். இந்த ஒயரை வந்து இந்த எல்இடியோட வந்து ப்ளஸ் மைனஸ் ஜாயின் பண்ணிடுறேன். அவ்வளோதான், அந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம செஞ்சு வச்ச செட்டப் வந்து எடுத்துக்கலாம். எல்இடியை வந்து இந்த இடத்துல வர மாதிரி கரெக்டாக வந்து வச்சிடலாம். அதுக்கு முதல்ல நம்ம வந்து இந்த எல்இடியோட ப்ளஸ் மைனஸ் இந்த 2 ஒயர் வந்து இதில் வர அவுட்புட்டோட ப்ளஸ் மைனஸோட வந்து ஜாயின் சால்ரிங் வச்சிடணும். அவ்வளோ அந்த மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் நம்ம இந்த எல்இடியை வந்து இந்த இடத்துல வர மாதிரி கரெக்டாக வச்சிடலாம். இந்த இடத்துல கரெக்டாக வச்சு கம்மு போட்டு ஒட்டிடலாம்.
அவ்வளோ நெக்ஸ்ட்டு இந்த 2 ஒயர் தான் வந்து நம்மளுக்கு மோட்டரோட அவுட்புட் ஒயராக இருக்க போகுது. அடுத்து நம்ம செட்டப்பை வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மோட்டரோட இந்த 2 பின்னை வந்து நம்ம அவுட்புட் மோட்டரோட 2 ஒயரில் வந்து சால்ரிங் வச்சிடலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து மோட்டரை வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒட்டிடலாம் கம்மு போட்டு. அவ்வளோதான். நம்ம ஃபைனலி நம்ம செட்டப் வந்து ஓரளவுக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இது முக்கியமானது வந்து இதோட விங்ஸு ப்ரொப்பலர் தான். அதுக்காக நான் வந்து பழைய மோட்டர் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த மாதிரி ஒரு ஃபேன் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபேன் தான் அதை வந்து இந்த மோட்டர் வந்து சொருகிடலாம். அவ்வளோதான். நம்ம செட்டப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ மோட்டரை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். லைட் வந்து லைட்டாக இருக்குது, பார்த்தாலே தெரியும், ஒயிட் கலர் எல்இடி. காற்று ரொம்பவே சூப்பராகவே அடிக்குது காற்று. நான் வந்து இப்போ ஆன் பண்ணுறேன். நம்மளோட கூலிங் ஃபேனை வந்து இப்போ ஆன் பண்ணலாம். உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃபேன் யாரும் செஞ்சு வரைக்கும் பார்த்துருக்கே மாட்டீங்க. செம்ம காற்று அடிக்குது. எங்கேன்னு வெயிலில் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேனை வச்சு செஞ்சு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட கூலிங் ஃபேனை வந்து சார்ஜ் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து டைப் சீரிஸ் போயிருக்கேன். கொஞ்சம் சுவிட்சை போடுறேன். ரெட் கலர் லைட் இண்டிகேட் ஆகுது. அப்புறம் சார்ஜ் நடக்கும், பார்த்தாலே தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்களும் கிரியேட்டிவ் வேர்ல்டுக்குள்ள மூழ்கலாம். இந்த மாதிரி அந்த மாதிரி வீடியோ நீங்க பார்க்கணும்னு மறக்காம பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல போறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் கைஸ். பாய்.